வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறையில் ஆரோக்கியநாதபுரம். இந்த ஆரோக்கியநாதபுரத்தில் தான் கடைசியாக சிறுத்தை வந்து இருக்கிறதா தகவலில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கான கூண்டுகளை அமைச்சு கேமராக்களை ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்து வழியாக தான் அதுக்கான அந்த கூண்டுகள் அமைக்கிற ஏரியாவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரெண்டு பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக காடு. இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல வந்து கூண்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல இருந்து அந்த கூண்டை வந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தி டாடா ஏஸில் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. பாருங்கள், அந்த கூண்டை தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் கோமலுக்கு பக்கத்தில் காஞ்சிவாய்ங்கிற கிராமத்தில் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா ஒரு தகவலில் அந்த ஏரியாவுக்கு கூண்டை கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம காஞ்சிவாய் கிராமத்தில் இருக்கோம். காஞ்சிவாய் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாலத்துக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து கேமரா பொருத்துகிற பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. கேமரா பொருத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல. தேவையில்லாத வேலை. இந்த காஞ்சிவாய் கிராமத்தில் வந்து ஒரு விவசாயி வந்து சிறுத்தை நடமாட்டத்தை பார்த்ததா ஒரு தகவல் கூறியிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேம்ப் போட்டு இப்போது வேலையை செஞ்சிட்ருக்காங்க. தேவையில்லாத வேலை. காலடி தடம் இருக்கான்னு பார்க்குறாங்க. காஞ்சிவாய் அவுட்டரில் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிவாய் ஃபுல்லாக விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் அதிகமாக உள்ள நடமாட்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டெம்பரவரியாக வந்து ஒரு தடுப்பு அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே தான் வந்து கூண்டு அமைக்கிற பணியில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இருக்காங்களே கொஞ்சம் நான் போகிறோம்பா. போகலாம் போங்க. பைக் எடுத்துக்கிட்ட நம்மளுக்கு இந்த ஏரியாவில்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்காங்க. நம்ம ஏதாவது பார்த்தாங்களா? ஏதாவது அதிகாரம் பார்த்தாங்க? இந்த
பார்த்தீங்க? நைட்டு 12 மணிக்கு மீன் சரிங்க நாய் கொட்டி கிளீன் பார்த்தா அங்கேருந்து கல்வி மரத்தை வந்து டக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க வீட்டில் இருக்க போகணும். சரிங்க எடுத்து நைட்டு எத்தனை மணிங்க இருக்கும்? நைட்டு 12 மணிக்கு எத்தனை மணி இந்த ஸ்பாட்டில் காஞ்சி அக்கராத்தில் நம்ம உருவத்தை நல்லா பார்த்தீங்க? நாய் கொட்டி அப்புறம் டக்கு ஃப்ரெண்டு ஃபோன் தகவல் காவல்துறை கொடுத்துட்டீங்களா? பெர்சன்ட்டுக்கு ஃபோன் பண்ணேன். பெர்சன்ட் போட்டு அவன் காவல் போது பார்த்தேன் ஐடி பார்த்தேன் சரி. இப்போ நம்மளுக்கு இப்போ மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க? இதுக்கப்புறம் பூண்டுகள் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பெர்சன்ட் இப்போ நம்மளுக்கு தகவல் வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு, அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கூண்டுகள் வந்து எந்தெந்த இடத்துல அமைக்கிறாங்க, எப்படி பாதுகாப்பு எப்படி என்ன கொடுக்குறாங்க? இல்லை அந்த காடு இருக்கிற பற்றிலாம் பார்த்துட்டாங்க அவங்க. சரிங்கண்ணா. சுற்றி பார்த்து பார்க்குறாங்க. சரிங்கண்ணா. இப்போ காலையிலேருந்தே வந்துட்டாங்க. காலையில் சொன்னோடனே வந்துட்டாங்க. ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து காலையிலேருந்து இங்கே தான் ஊரில் தான் இருக்காங்க. கேமரா வச்சு அவங்க காஞ்சிவாய் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட பேசணும். அது பொதுமக்களுக்கு வந்து போதுமான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரில் மக்கள்கிட்ட வந்து வெளியில் வந்து மேக்ஸிமம் வந்து இரவு நேரங்களில் வந்து வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து தகவல் வந்து இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காரு. கொடுத்துருக்காங்க. அதாவது சார் காஞ்சிவாய் பஞ்சாயத்தில் வந்து சிறுத்தை வந்துட்டுங்கிறப்ப தகவல் தெரிஞ்சுட்டுங்கிறப்ப நாங்கள் எச்சரிக்கையாக தான் சார் இருக்கணும். சரிங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ விவசாயத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் கண்டிப்பாக வயலுக்கு அண்ணாடு வரக்கூடிய நாங்கள் வரப்பு வாய்க்கால் தான் இருக்குது. இந்த பக்கம் ஆறு. இந்த வகையில் வந்து நாங்கள் வந்து சார் கன்ஃபார்மாக வந்து எச்சரிக்கையோடு இருப்பது தான் வந்து எங்களுடைய பொதுவாய்வை தவிர வீட்டில் சார் குழந்தைங்க எல்லாம் வந்து மேக்ஸிமம் இரவு நேரத்தில் வந்து வெளியில் வராத பார்த்துக்குங்க. அதான் சார் அதெல்லாம் கன்ஃபார்மாக உள்ளே வச்சே படுக்கிற அளவுக்கு தான் சார் வீட்டெலாம் இருக்குது. சரிங்க. ஏன்னா இப்போ பருத்தி எடுத்துட்டீங்க, இந்த டயத்தில் எடுத்துட்டீங்க. அவங்க வந்து விஷயம் தெரிகிற வரைக்கும் இந்த மாதிரி டயத்துலலாம் நீங்கள் மேக்ஸிமம் இருக்காதீங்க. இன்றைக்கி எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. இருக்கிறாங்க. நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த டயத்துலலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. பகல்லையே கொஞ்சம் பார்த்துங்க அதை. ஏன்னா நம்மளோட இது ஏன்னா வந்திருக்கு வரலையாங்கிறது இது அடுத்து நம்ம பிடிக்கிற வரைக்கும் நம்மளோட பாதுகாப்பு அதிகாரிகள் பிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் துணிச்சலாக செயல்பட்டு